அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 3 முக்கியமான அறிவிப்புகள் தமிழக அரசு அதிரடியாக ஒரு அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் வரக்கூடிய இந்த மாதத்தோட ஓகேங்களா, ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள இந்த கைரேகை பதிவு செய்ய வேண்டும். ஓகேங்களா, ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் 4000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிரடி அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. இது இரண்டாவது அப்டேட் பத்தின அப்டேட் பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான அப்டேட். ஓகேங்களா, ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்காதவர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்டேட் என்றதை தெளிவா துல்லியமா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, ஸோ இந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் ஏன் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த 3 வகை அட்டைகள் மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைகள். சரிங்களா, அதனாலதான் இந்த 3 வகை அட்டைகளுக்கு இந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த அப்டேட் வந்து கண்டிப்பா இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க செஞ்சே ஆகணும். இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க இந்த 30ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும், கேன்சல் செய்யப்படும் என்று தமிழக அரசே அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே ஓகேங்களா, சீக்கிரமாவே வந்து நீங்க அப்டேட் பண்ணிடணும். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட்ஸ், நோட்டிபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்க போறோம். என்னன்னா, கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எந்த நலத்திட்ட உதவிகளா இருந்தாலும் சரி, ஸ்கீம்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த உதவித்தொகைகள், என்னென்ன உதவித்தொகைகள்லாம் வருதோ, ஸோ என்னென்ன வந்து ஸ்காலர்ஷிப் எந்த மாதிரி என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி நம்ம வந்து இனிமே அப்டேட் பண்ண போறோம். சரிங்களா, ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் அப்டேட்டே, ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது, ஜூன் 30 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளும் அனைவருமே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அட்டைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா புதுப்பிக்கணும், அப்டேட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து நமக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க, கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. என்ன ரீசனுக்காக புதுசா வந்து இப்போ அப்டேட் பண்ண சொல்றாங்க, என்ன ரீசன் அப்படின்னு தெரியுங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே வந்து குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பெயர் வந்து தமிழ்நாட்டுல அவங்களுடைய குடும்பத்துல இங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பெயருமே இருக்கும். ஓகேங்களா, சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் அரிசி, பருப்பு, கோதுமை இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குமே இதை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முறைகேடு. இந்த முறைகேடை தவிர்ப்பதற்காக தான் அப்டேட் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க இறந்து போனவர்களுடைய பெயர்களை வந்து நீக்காமலே அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. சோ அதனால இந்த முறைகேடையும் தடுப்பதற்காக தான் இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே வரக்கூடிய இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள கைரேகை கட்டாயம் பதிவு செய்யணும். ஒருவேளை நீங்க கைரேகை பதிவு செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டுல வச்சு நீங்க எந்த ரேஷன் அட்டை எந்த ரேஷன் கடைகளிலும் போயிட்டு இந்த மானிய விலையில் பொருட்களும் வாங்க முடியாது. அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டை நீங்க பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான செய்தியாக இருந்தாலும் இது ஒரு நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமும் கூட. ஓகேங்களா, சோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தட்டுப்பட்டாங்கன்னா
முறைகேடெல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எல்லா பொருட்களுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. அதே மாதிரி நீங்க கைரேகை பதிவு செஞ்ச உடனே உங்களுடைய ஆதார் கார்டையுமே வச்சு பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுமே நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பருமே அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்க மொபைல் நம்பர் எதற்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க அட்டைக்கு ஸ்மார்ட் கார்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வருது, மாதம் மாதம் என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு விற்பனை செய்றாங்க, என்ன விலையில வந்து விற்பனை செய்றாங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் மெசேஜா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ அதற்காக தான் இந்த அப்டேட் எல்லாமே பண்றது. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எலக்ஷன் நேரத்துல வந்து இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்-ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்குமே மாதம் ரூபாய் 4,000 உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு மானியமாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எதற்காக குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 வகை குடும்ப அட்டைகளுக்குமே வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்க இல்லையா? இவங்கள்ல வந்து தகுதியான குடும்ப தலைவியை தேர்ந்தெடுத்து தான் இந்த 4,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்கீமுக்கு வந்து ரூ. 4,000 ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்னும் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ எலக்ஷன் நேரத்துல இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறபடி இந்த அப்டேட் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு தான் இந்த 4,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 2வது அப்டேட். ஓகேங்களா? அடுத்ததா 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த அப்டேட்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்டேட் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் மாதம் மாதம் இப்போ வந்து 1000 ரூபாய் வந்து அவர்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 1,00,00,000 பேர்கள் மட்டும் தான் குடும்ப தலைவிகள் பயன்பெற்று வராங்க இதுவரைக்கும். இன்னும் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு மேல வந்து இதுல வந்து பயன்பெறாமலே வந்து இருக்காங்க. ஸோ போன தடவ அப்ளை பண்ணும்போது அவங்க எல்லாமே ரிஜெக்ட் செய்யப்பட்டாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வங்கி கணக்கு சரியான முறையில் இல்லாததுனாலயும், ஆதார் அப்டேட் இல்லாததுனாலயும், மொபைல் நம்பர் அப்டேட் இல்லாததுனாலயும் இந்த மாதிரி நிறைய காரணங்களால ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தோட தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 9,000 இடங்கள்ல முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயுமே இந்த முகாம்கள் நடக்குது. ஓகேங்களா? இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம் நடக்குது. அங்க போயிட்டு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க கொண்டு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு இது ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய இது எல்லாமே நீங்க கொண்டு போயிட்டு நீங்க வந்து மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்குமா? கிடைக்காதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி புதுசா ரேஷன் அட்டை வைத்து வாங்குனவங்களுமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாரி ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாங்க அப்ளைவே பண்ணல அப்டின்னாலும் அவங்களுமே அப்ளை பண்ணலாம். மீண்டும் தகுதியான குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து அப்டேட்டா பார்க்கிறது. ஸோ எல்லாருக்குமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ, வெல்கம். இதுல எல்லாமே சொல்லியிருக்கிறது வந்து KYC எல்லாமே நம்ம சொன்னது தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சொன்னதே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ, வெல்கம்.